ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. ஜெயராம் சாருக்கு கால் பண்றாரு. என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஜெயராம் சாருக்கா? ஐயோ இம்சப்பா அவரு. உலக மகா இம்சையா தாங்க முடியாது. கிளம்பிட்டார்ல? இல்ல இவ தெரியல, நான் வந்துடுறேன்னாரு ஆளகாலம். இல்ல என்ன பிரச்சனைனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். மணி சார் ஒரு டைலாக் கேட்க மாட்டாரு. இவரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி ஒரு 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். ஐயோ என்ன என்ன பாட்டு நான் கொடுக்கலாம்? என்னங்க பாட்டு போட முடியும்? ஏதாவது ஒரு பாட்டு இவ்வளவு உங்களை பண்றாரு. ஐயோ சார் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலேயே போய் உட்கார்ந்தாச்சுல்ல. அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார். அறுத்து விடுவார்கள், அறுத்து. ஹலோ, அவர் தான் பாஸ் அனுப்பிச்சு விட்டது. அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா, அவரு தான் அனுப்பிச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஏயா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாங்க. போனா? ஏன்? அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன். காட்டு பார்க்கலாம். சில்லி ஃபெலோ. நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்கண்ணா, நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. அதென்ன ஒரு குன்னு குந்தவை? ஓ குன்னு. குந்தவை நான் குன்னுன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க கூப்பிடலாம். லைன் போதா? அடப்பாவி, கரெக்டா? ஹாய் வீட்டி. ஆஹா, குன் எப்படி இருக்கீங்க? குன் நல்லா இருக்கேன் வீட்டி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீங்க எப்பவுமே நீங்க சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷுவர், சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you guys. Thank you. ஏய், இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த எப்பவுமே ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க. Thank you. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியாக அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்கிறோம். உயிர் உங்களுடையது தேவி மட்டும் நம்ம சொல்கிறோமா? ஓகே, ரெடி? சிங்கில் இருக்கணும், தப்பு பண்ணுறக்கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3. உயிர் உங்களுடையது தேவி. தேங்க்யூ. சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மேம் சொன்னோம். எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். Thank you guys. Thank you so much. நான் அவங்க இந்த ஈவென்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், அது அப்புறமா பேசலாம். புரியுது. எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாண்ணா. வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாண்ணே. பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்கள ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது இந்த அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அது மாதிரி பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. இது போதும் எங்களுக்கு அப்டேட். ஸோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன்.
இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே வேணாம். ஓகே ஜெயராம் சார், நீங்கள் இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்குன்னீங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா? நான் எப்போ கேட்டாலும் ஒன்று தான் கேட்கணும். ஏய் இவ்வளோ அழகாக இருக்கேங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். PS2 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி நம்ம so many people spoke about our chemistry. இதில் அது ஒரு நாட்ச் அபவாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் மணி சார் என்னை கொண்டுடுவார்.